Hi friends, welcome to my channel. இந்த வீடியோவில் நம்ம 9th தமிழ் பார்ட் 2 அதாவது 400 கொஸ்டின் பார்க்கலாம் பாருங்கள். நியூ புக் கொஸ்டின் இது ஓகேங்களா. ஃபஸ்ட்டு 350 கொஸ்டின் பார்த்தாச்சு. இப்போ 400 கொஸ்டின் இதோட 9th புக் ஃபுல் புக் முடியுது. அடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 10th புக்கிலேருந்து ஃபுல் புக் கொஸ்டின்ஸ் இருக்குது, அதையும் அனுப்பிச்சி விட்றோம் ஓகேங்களா. ஃபஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம் பாருங்கள். 351 பருவக்காற்றின் உதவியினால் முசிறி துறைமுகத்திற்கு நேரே நடுக்கடல் வழியாக விரைவில் பயணம் செய்யும் புதிய வழியை கண்டுபிடித்த கிரேக்க மாலுமி யார்? சிப்பஸ். கொஸ்டின் நோட்டை பார்க்கலாம் பாருங்கள். இம்பார்ட்டன் கொஸ்டின். பருவக்காற்றின் உதவியினால் முசிறி துறைமுகத்திற்கு நேரே நடுக்கடல் வழியாக விரைவில் பயணம் செய்யும் புதிய வழியை கண்டுபிடித்த கிரேக்க மாலுமி யாருன்னு பார்த்தீங்கன்னா சிப்பஸ். அடுத்து 352வது கொஸ்டின். பருவக்காற்றுக்கு யவனர் சூட்டிய பெயர்? சிப்பஸ். அடுத்து 353வது கொஸ்டின். உள்நாட்டில் இருந்து தரைவழியில் வந்தவை கரி. உள்நாட்டில் இருந்து தரைவழியில் வந்தவை பார்த்தீங்கன்னா கரி. அடுத்து 354வது கொஸ்டின். கீழ்கடலில் விளைந்தவை? பவளம். அடுத்து 355வது கொஸ்டின். நன்கல வெறுக்கை துஞ்சும் பந்தர் என்று கூறும் நூல்? பதிற்றுப்பத்து. அடுத்து 356வது கொஸ்டின். பந்தர் பயந்த பலர்புகழ் முத்தம் என்று கூறும் நூல்? பதிற்றுப்பத்து. அடுத்து 357வது கொஸ்டின். சோழ பேரரசின் இலட்சணையான புலிச்சின்னத்தை அடையாளமிட்டு வெளியே அனுப்புவதற்காக குவித்து வைக்கப்பட்டிருக்கும் பண்டங்கள் மலைபோல் தோற்றம் தரும் என்று கூறும் நூல் எது? பட்டினப்பாலை. இது 3 கொஸ்டின் நோட் டைம் பார்க்கலாம் பாருங்கள். இம்பார்ட்டன் கொஸ்டின். 355வது கொஸ்டின் ஃபஸ்ட்டு. நன்கல வெறுக்கை துஞ்சும் பந்தர் என்று கூறும் நூல்? பதிற்றுப்பத்து. அடுத்து 356வது கொஸ்டின். பந்தர் பயந்த பலர்புகழ் முத்தம் என்று கூறும் நூல்? பதிற்றுப்பத்து. அடுத்து 357வது கொஸ்டின் பாருங்கள். சோழ பேரரசின் இலட்சியணையான புலிச்சின்னத்தை அடையாளமிட்டு வெளியே அனுப்புவதற்காக குவித்து வைக்கப்பட்டிருக்கும் பண்டங்கள் மலைபோல் தோற்றம் தரும் என்று கூறும் நூல்? பட்டினப்பாலை. அடுத்து 358வது கொஸ்டின். மேற்கு தொடர்ச்சி மலையிலிருந்து உருவான பேரியாறு கடலில் கலக்கும் இடத்தில் இயற்கையாய் உருவான துறைமுகம்? முசிறி. அடுத்து 359வது கொஸ்டின். சேரநாட்டு தலைநகர்? வஞ்சி. அடுத்து 360வது கொஸ்டின். யவனப்பிரியா என்பது மிளகு. அடுத்து 361வது கொஸ்டின். பொன்னோடு வந்து கரியோடு பெயரும் வளங்கெழு முசிறி என கூறும் நூல்? அகநானூறு. அடுத்து 362வது கொஸ்டின். முசிறி துறைமுகத்தில் ஏற்றுமதியான பொருள்? மிளகு. அடுத்து 363வது கொஸ்டின். முசிறி அலெக்சாண்ட்ரியா ஒப்பந்தம் எந்த ஆண்டு ஏற்பட்டது? போஹா பி 150. இந்த கொஸ்டின் நோட் டைம் பாருங்க. முசிறி அலெக்சாண்ட்ரியா ஒப்பந்தம் எந்த ஆண்டு ஏற்பட்டதுன்னா போஹா பி 150. அடுத்து 364வது கொஸ்டின். பொருள்களுக்கு சுங்கத்தீர்வை தீர்வைகள் துறைமுகங்களுக்கு அருகில் வசூலிக்கப்பட்டன என கூறும் நூல்? பட்டினப்பாலை. இந்த கொஸ்டின் நோட்டை பாருங்கள். பொருள்களுக்கு சுங்கத்தீர்வைகள் துறைமுகங்களுக்கு அருகில் வசூலிக்கப்பட்டன என கூறும் நூல்? பட்டினப்பாலை. அடுத்து 365வது கொஸ்டின். கோவலன், கண்ணகி, மாதவி, மணிமேகலை ஆகியோர் இளவரசன் டேஸ் ஆட்சி காலத்தில் காவிரி பூம்பட்டினத்தில் வாழ்ந்திருந்தனர் என்று இலக்கியங்கள் கூறுகின்றன? கிள்ளிவளவன். கிள்ளிவளவன் ஆட்சி காலத்தில் பார்த்தீங்கன்னா காவிரி பூம்பட்டினத்தில் கோவலன், கண்ணகி, மாதவி, மணிமேகலை இவங்களாம் இருந்தாங்கன்ட்டு சொல்லுது ஓகேங்களா. அடுத்து 366வது கொஸ்டின். டேஸ் ஆறு கடலில் கலக்கும் இடத்தில் ஆற்றின் மேற்கு கரையில் அமைந்த இயற்கை துறைமுகம் கொற்கை? தாமிரபரணி. அதாவது தாமிர ஆறு கடலில் கலக்கும் இடத்தில் ஆற்றின் மேற்கு கரையில் அமைந்த இயற்கை துறைமுகம் எது பார்த்தீங்கன்னா கொற்கை. அடுத்து 367வது கொஸ்டின். கொற்கையிலிருந்து வெற்றிவேல் செழியன் என கூறும் நூல்? சிலப்பதிகாரம். அதாவது கொற்கையில் இருந்த வெற்றிவேல் செழியன் என கூறும் நூல் எது பார்த்தீங்கன்னா சிலப்பதிகாரம். அடுத்த 368வது கொஸ்டின். வலம்புரி மூழ்கிய வான்திமிழ் பரதவர் என கூறும் நூல்? அகநானூறு. இது ஒரு இம்பார்ட்டன் கொஸ்டின் நோட் டைம் பார்க்கலாம் பாருங்கள். வலம்புரி மூழ்கிய வான்திமிழ் பரதவர் என கூறும் நூல்? அகநானூறு. அடுத்து 369வது கொஸ்டின். கொற்கையை ஆண்ட பாண்டிய மன்னர்கள் உரோம் நாட்டின் அகஸ்டஸ் மன்னனின் அரசவைக்கு முத்துக்களை பரிசாக அளித்தார்கள் என கூறும் வரலாற்று அறிஞர்? ஸ்ட்ராபோ. இந்த கொஸ்டின் டைம் மாதிரி இம்பார்ட்டன் கொஸ்டின்.
கொற்கை ஆண்ட பாண்டிய மன்னர்கள் உரோம் நாட்டின் அகஸ்டஸ் மன்னனின் அரசவைக்கு முத்துக்களை பரிசாக அளித்தார்கள் என கூறும் வரலாற்று அறிஞர் யார் பார்த்தீங்கன்னா ஸ்ட்ராபோ. அடுத்து 370 கொஷின். சேரர்களின் ஆட்சி எல்லைக்குள் அமைந்த புகழ்பெற்ற துறைமுகம் முசிறி. அடுத்து 371 கொஷின். முசிறி துறைமுக பட்டினத்தில் அரேபியர் வணிகம் செய்த இடத்திற்கு டேஸ் என்று பெயர்? பந்தர். அடுத்து 372 கொஷின். முசிறி துறைமுகத்தில் யவனர்கள் இறக்குமதி செய்யப்பட்ட பொருள்கள்? கண்ணாடி, செம்பு, தகரம், ஈயம், பவளம். அடுத்து 373 கொஷின். மாலை திங்கள் வலியோன் ஏரினன் என்று கூறும் நூல்? சிலப்பதிகாரம். இது ஒரு இம்பார்ட்டன் கொஷின், நோட் டைம் பாருங்கள். மாலை திங்கள் வலியோன் ஏரினன் என்று கூறும் நூல் சிலப்பதிகாரம். அடுத்து 374 கொஷின். பாண்டியர்களின் கப்பற்படை தளமாக விளங்குவது? கொற்கை. அடுத்து 375 கொஷின். சிந்து வகையினை அதிகமாக கையாண்டவர்? பாரதியார். அடுத்து 376 கொஷின். பாவம் செய்யாதிருமணமே என கூறியவர்? கடுவெளி சித்தர். இது ஒரு இம்பார்ட்டன் கொஷின், நோட் டைம் பாருங்கள். பாவம் செய்யாதிருமணமே என கூறியவர் கடுவெளி சித்தர். அடுத்து 377 கொஷின். சிந்துக்கு தந்தை என்று போற்றப்படுபவர்? பாரதியார். அடுத்து 378 கொஷின். ஓரெதுகை பெற்ற இரண்டடிகள் அளவொத்து வருவது? சிந்து. அடுத்து 379 கொஷின். பாடாத இலக்கண குறிப்பு? எதிர்மறை பெயரெச்சம். அடுத்து 380 கொஷின். ஓசை நயத்துடன் பாடக்கூடிய பாவகை? சிந்து. அடுத்து 381 கொஷின். மதுரையில் வனவிலங்கு சரணாலயம் இருந்த செய்தியை கூறும் நூல்? மதுரை காஞ்சி. அடுத்து 382 கொஷின். தமிழ்தாயின் ஆணிவேர் துளிர்த்த இடம்? மதுரை. அடுத்து 383 கொஷின். 2000 ஆண்டுகளுக்கு மேற்பட்ட வரலாற்றை கொண்ட உலகின் தொன்மையான நகரம்? மதுரை. அடுத்து 384 கொஷின். ஆறு கிடந்தன்ன அகல் நெடுந்தெருவில் என்று கூறும் நூல்? மதுரை காஞ்சி. அடுத்து 385 கொஷின். மாங்குடி மருதனார் எந்த ஊரை சேர்ந்தவர்? திருநெல்வேலி. அடுத்து 386 கொஷின். பொறிமயிர் வாரணம் கூட்டுரை பயமா புலியோடு குழும என்று கூறுவது? மதுரை காஞ்சி. இது ஒரு இம்பார்ட்டன் கொஸ்டின், டைம் பாருங்கள். பொறிமயிர் வாரணம் கூட்டுரை வயமா புலியோடு குழும என்று கூறுவது? மதுரை காஞ்சி. அடுத்து 387 கொஸ்டின். மதுரை காஞ்சி டேஸ் நூல்களில் ஒன்று? 10 பாட்டு நூல்களில் ஒன்று. அடுத்து 388 கொஸ்டின். காஞ்சி என்பதன் பொருள்? நிலையாமை. அடுத்து 389 கொஸ்டின். மதுரை காஞ்சி டேஸ் அடிகளை கொண்டது? 382 அடிகளை 782 அடிகளை கொண்டது. ஓகேங்களா. அடுத்து 390 கொஸ்டின். மதுரையை சிறப்பித்து பாடியுள்ள நூல்களுள் 14 மேற்கணக்கில் முதன்மையான நூல் எது? மதுரை காஞ்சி. அடுத்து 391 கொஸ்டின். மாகால் எடுத்த முன்னீர் போல என கூறும் நூல்? மதுரை காஞ்சி. இது ஒரு இம்பார்ட்டன் கொஸ்டின், நோட் டைம் பாருங்கள். மாகால் எடுத்த முன்னீர் போல என கூறும் நூல் எதுன்னு பார்த்தீங்கன்னா மதுரை காஞ்சி. அடுத்து 392 கொஸ்டின். நியமம் என்பதன் பொருள்? அங்காடி. அடுத்து 393 கொஸ்டின். வாயில் இலக்கண குறிப்பு தருக? இலக்கண போலி. அடுத்து 394 கொஸ்டின். மதுரை காஞ்சியின் பாட்டுடை தலைவன்? தலையாலங்கானத்து செருவென்ற பாண்டியன் நெடுஞ்செழியன். நீங்கள் பாண்டியன் நெடுஞ்செழியன் மட்டும் ஞாபகம், ஓகேங்களா. அடுத்து 395 கொஸ்டின். ஆகு பெயர்களை 7ஆக வகைப்படுத்தியவர்? தொல்காப்பியர். இது ஒரு இம்பார்ட்டன் கொஸ்டின், நோட் டைம் பாருங்கள். ஆகு பெயர்களை 7ஆக வகைப்படுத்தியவர்? தொல்காப்பியர். அடுத்து 396 கொஸ்டின். ஆகு பெயர்களை 15ஆக வகைப்படுத்தியவர்? பவணந்தி முனிவர். இது ஒரு இம்பார்ட்டன் கொஸ்டின், நோட் டைம் பாருங்கள். ஆகு பெயர்களை 15ஆக வகைப்படுத்தியவர்? பவணந்தி முனிவர். இந்த 395 கொஸ்டின் 396 கொஸ்டின் நோட் டைம் பாருங்கள். ஆகு பெயர்களை 7ஆக வகைப்படுத்தியவர்? தொல்காப்பியர். ஆகு பெயர் 7ஆக வகைப்படுத்தியவர் தொல்காப்பியர். ஆகு பெயரை 15ஆக வகைப்படுத்தியவர்? பவணந்தி முனிவர். 15 ப அப்படின்னு ஞாபகிச்சாங்க, 15 பவ அப்படின்னு ஞாபகிச்சாங்க, ஓகேங்களா. அடுத்து 397 கொஸ்டின். ஏற்றுமதி இறக்குமதி குறித்து கூறும் நூல்கள்? மதுரை காஞ்சி, பட்டினப்பாலை. அடுத்து 398 கொஸ்டின். சோழ நாட்டின் தலைநகராக விளங்கிய காவிரி பூம்பட்டினத்திலும் பாண்டிய நாட்டின் தலைநகராக விளங்கிய மதுரையிலும் கூழங்கு வித்த கூல வீதிகள் இருந்தன என கூறும் நூல்? சிலப்பதிகாரம். இது ஒரு இம்பார்ட்டன் கொஸ்டின், நோட் டைம் பாருங்கள்.
சோழ நாட்டின் தலைநகராக விளங்கிய காவிரி பூம்பட்டினத்திலும் பாண்டிய நாட்டின் தலைநகராகிய மதுரையிலும் கூலங்குவித்து கோல வீதிகள் இருந்தன என கூறும் நூல் சிலப்பதிகாரம். அடுத்து 399 கொஸ்டின். தரங்கம்பாடி தங்க புதையல் இந்த நூலின் ஆசிரியர் யாரும் பார்த்தீங்கன்னா பே தூரன். அடுத்து 400 கொஸ்டின். சொல்லின் செல்வர் என்று அழைக்கப்படுபவர் ராபி சேதுப்பிள்ளை. அடுத்து 401 கொஸ்டின். நாட்டுப்புறவியல் ஓர் அறிமுகம் என்ற நூலின் ஆசிரியர் சு சக்திவேல். அடுத்து 402 கொஸ்டின். இருட்டு எனக்கு பிடிக்கும் என்ற நூலின் ஆசிரியர் சா தமிழ்செல்வன். இந்த 4 கொஸ்டின் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின், நோட் டைம் பார்க்கலாம் பாருங்கள். 399 கொஸ்டின். தரங்கம்பாடி தங்க புதையல் என்னும் நூலை எழுதி யாரும் பார்த்தீங்கன்னா பே தூரன். அடுத்து 400 கொஸ்டின். சொல்லின் செல்வர் என்று அழைக்கப்படுபவர் ராவி சேதுப்பிள்ளை. நாட்டுப்புறவியல் ஓர் அறிமுகம் என்ற நூலின் ஆசிரியர் சு சக்திவேல். இருட்டு எனக்கு பிடிக்கும் என்ற நூலின் ஆசிரியர் சா தமிழ்ச்செல்வன். ஓகேங்களா. அடுத்து 403 கொஸ்டின். தமிழாக்கம் எஸ்டுரேசிஸ் கலிமுகங்கள். அடுத்து 404 கொஸ்டின். கமாடிட்டி எக்ஸ்சேஞ்ச் என்பதன் தமிழாக்கம் பண்டமாற்று முறை. அடுத்து 405 கொஸ்டின். மோட் என்பதின் தமிழாக்கம் அகலி. அடுத்து 406 கொஸ்டின். அன்பு நான் ஒப்புரவு கண்ணோட்டம் வாய்மையோடு 5 சால்பு ஊற்றிய தூண் இதில் பயின்று வரும் அணி ஏகாதேச உருவக அணி. அடுத்து 407 கொஸ்டின். ஊழி பெயரினும் தாம் பெயரார் சான்றாண்மைக்கு ஆளி எனப்படுவார் இதில் பயின்று வரும் அணி ஏகாதேச உருவக அணி. அடுத்து 408 கொஸ்டின். உழுவார் உலகத்தார்க்கு ஆணி அக்தாற்றாது எழுவாரை எல்லாம் பொறுத்து இதில் பயின்று வரும் அணி ஏகாதேச உருவகணி. இது 3 ஏகாதேச உருவகணி. ஓகே, 3 திருக்குறள் ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து 409 கொஸ்டின். சான்றாமையை தாங்கும் தூண்கள் 5. அடுத்து 410 கொஸ்டின். 5 சால்வுகளில் 2 நாணமும் இணக்கமும். அடுத்து 411 கொஸ்டின். டேஸ் கால குடைவரை கோயில்களின் நுழைவு வாயிலின் இருபுறங்களிலும் காவலர்கள் நிற்பது போன்ற சிற்பங்கள் படைக்கப்பட்டுள்ளன பல்லவர் கால. அடுத்து 412 கொஸ்டின். கண்ணகிக்கு சிலை வடித்த செய்தி இடம்பெற்றுள்ள நூல் சிலப்பதிகாரம். அடுத்து 413 கொஸ்டின். சிற்பக்கலை பற்றிய குறிப்பு காணப்படும் தொன்மையான இலக்கண நூல் எது? தொல்காப்பியம். தொன்மையான தொல்காப்பியம் அப்படின்னு வச்சுக்கோங்க. ஓகேங்களா. அடுத்து 414 கொஸ்டின். உலோக படிமங்கள் செய்யும் பயிற்சி நிலையங்கள் அமைந்துள்ள இடங்கள் சுவாமிமலை, கும்பகோணம், மதுரை. அடுத்து 415 கொஸ்டின். தமிழ்நாடு தொழில்நுட்ப கல்வி இயக்கம் வெளியிட்ட நூல் சிற்பன் செந்நூல். இது ஒரு இம்பார்ட்டன்ட் கொஸ்டின், நோட் டைம் பாருங்கள். தமிழ்நாடு தொழில்நுட்ப கல்வி இயக்கம் வெளியிட்ட நூல் சிற்பன் செந்நூல். அடுத்து 416 கொஸ்டின். செப்பு திருமேனிகளின் பொற்காலம் என்று யார் காலத்தை கூறுகிறோம்? சோழர் காலம். அடுத்து 417 கொஸ்டின். கோயில்களில் மிக உயர்ந்த கோபுரங்கள் யாருடைய காலத்தில் எழுப்பப்பட்டன? விஜயநகர மன்னர்கள் காலத்தில் எழுப்பப்பட்டன. அடுத்து 418 கொஸ்டின். குதிரையின் உருவங்களை சிற்பங்களில் இடம்பெற செய்தவர்கள் விஜயநகர மன்னர்கள். அடுத்து 419 கொஸ்டின். பல இடங்களில் 1000 கால் மண்டபங்களை அமைத்தவர் நாயக்கர்கள். அடுத்து 420 கொஸ்டின். பேரூர் சிவன் கோயிலில் உள்ள சிற்பங்கள் யாருடைய உச்சநிலைப்பு படைப்பு? நாயக்கர் காலம். அடுத்து 421 கொஸ்டின். இறந்த மைந்தனை கையில் ஏந்தியபடி நிற்கும் சந்திரமதி சிலை அமைந்துள்ள இடம் மதுரை மீனாட்சி அம்மன் கோவில். அடுத்து 422 கொஸ்டின். ஒரு பாறையில் இருப்பது 24 தீர்த்தகரர்கள் உருவங்கள் புடைப்பு சிற்பங்களாக செதுக்கப்பட்டுள்ள இடம் விழுப்புரம் திருநாதர் குன்று. இந்த கொஸ்டின் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் டைம் பாருங்கள். ஒரு பாறையில் 24 தீர்த்தங்கரர் உருவங்கள் புடைப்பு சிற்பங்களாக செதுக்கப்பட்டுள்ள இடம் விழுப்புரம் திருநாதர் குன்று. அடுத்து 423 கொஸ்டின். தமிழ்நாடு அரசு சிற்பக் கல்லூரி எங்குள்ளது? மாமல்லபுரம். அடுத்து 424 கொஸ்டின். அரசு கவின்கலை கல்லூரி எங்குள்ளது? சென்னை, கும்பகோணம். அடுத்து 425 கொஸ்டின்.
கல்லும் உலோகமும் செங்கல்லும் மரமும் என கூறும் நூல் திவாகர நிகண்டு. இது ஒரு இம்பார்ட்டன் கொஸ்டின். ஒன்றை மகளம் பாருங்கள். கல்லும் உலோகமும் செங்கல்லும் மரமும் என கூறும் நூல் திவாகர நிகண்டு. அடுத்து 426வது கொஸ்டின். டேஸ் காலத்தில் சுதையினாலும் கருங்கற்களினாலும் சிற்பங்கள் அமைக்கப்பட்டன பல்லவர் காலத்தில். அடுத்து 427வது கொஸ்டின். கோவில்பட்டிக்கு மேற்கே கழுகுமலை வெட்டுவான் கோயிலில் அமைந்துள்ள சிற்பங்கள் டேஸ் காலத்து சிற்பக்கலைக்கு சான்று பாண்டியர்கள். அடுத்து 428வது கொஸ்டின். பாண்டியர் கால சிற்பக்கலைக்கு எடுத்துக்காட்டு கழுகுமலை. அடுத்து 429வது கொஸ்டின். திரிபுவன வீரேஸ்வரம் கோயிலை அமைத்தவன் 2ஆம் குலோத்துங்கன். அடுத்து 430வது கொஸ்டின். ஒரே கல்லில் அமைந்த நவகிரகமும் சிங்கமுக கிணறும் காணப்படும் கோவில் கங்கை கொண்ட சோழபுரம். அடுத்து 431வது கொஸ்டின். சமண புடைப்பு சிற்பங்கள் காணப்படும் இடம் திருநாதர் குன்று விழுப்புரம். அடுத்து 432வது கொஸ்டின். தஞ்சை பெரிய கோயில் யாரால் கட்டப்பட்டது? 3ஆம் ராஜராஜன். அடுத்து 433வது கொஸ்டின். போரில் விழுப்புண்பட்டு இறந்த வீரருக்கு நடப்படும் கல் நடுகள். அடுத்து 434வது கொஸ்டின். கங்கை கொண்ட சோழபுரம் கோயிலை எழுப்பியவர்? 1ஆம் ராஜேந்திர சோழன். தஞ்சை பெரிய கோயில் பார்த்தீங்கன்னா 3ஆம் ராஜராஜன். கங்கை கொண்ட சோழபுரம் கோயிலை கட்டியவர் 1ஆம் ராஜேந்திர சோழன். ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து 435வது கொஸ்டின். தாராசுரம் ஐராவதீஸ்வரர் கோயில் கட்டியவர் யார்? 2ஆம் ராஜராஜன். கங்கை கொண்ட சோழபுரம் கோயிலை கட்டியவர் 1ஆம் ராஜராஜன். தாராசுரம் ஐராவதீஸ்வர் கோயில் கட்டியவர் 2ஆம் ராஜராஜன். அடுத்து 436வது கொஸ்டின். 2ஆம் பராந்தக சோழனால் கட்டப்பட்ட மூலர் கோவில் சிற்பங்கள் உள்ள இடம் புதுக்கோட்டை. அடுத்து 437வது கொஸ்டின். குரங்குநாதர் கோயில் சிற்பங்கள் உள்ள இடம் திருச்சி. அடுத்து 438வது கொஸ்டின். உண்மையை உணர வைக்கும் உன்னத நூல் என அண்ணாவால் போற்றப்படுவது ராவண காவியம். அடுத்து 439வது கொஸ்டின். ராவண காவியம் காலத்தின் விளைவு என கூறியவர் அண்ணா. ராவண காவியம் காலத்தின் விளைவு என கூறியவர் அண்ணா. அடுத்து 440வது கொஸ்டின். ராவணனை முதன்மை நாயகனாக கொண்டு அமைக்கப்படுவது ராவண காவியம். அடுத்து 441வது கொஸ்டின். இராமாயணத்தில் எதிர்நிலை மாந்தராக படைக்கப்பட்டவர் ராவணன். அடுத்து 442வது கொஸ்டின். ராவண காவியம் எத்தனை காண்டங்களை கொண்டது? 5 காண்டங்களை கொண்டது. அடுத்து 443வது கொஸ்டின். ராவண காவியத்தின் ஆசிரியர் புலவர் குழந்தை. அடுத்து 444வது கொஸ்டின். மைவனம் என்பதன் பொருள் மலைநெல். அடுத்து 445வது கொஸ்டின். முருகியம் என்பதன் பொருள் குறிஞ்சி பறை. அடுத்து 446வது கொஸ்டின். சிறை என்பதன் பொருள் இறகு. எந்த ரை பார்த்துக்காங்க? பறவை குறைரா அந்த ரா. ஓகேங்களா? அடுத்து 447வது கொஸ்டின். உலை என்பதன் பொருள் மான். எந்தலாம் பார்த்தாங்க? சிறப்புலா. ஓகேங்களா? அடுத்து 448வது கொஸ்டின். முருகு என்பதன் பொருள் தேன். அடுத்து 449வது கொஸ்டின். கரிக்குருத்து என்பதன் பொருள் யானை தந்தம். அடுத்து 450வது கொஸ்டின். துவரை என்பதன் பொருள் பவளம். எந்த ரைன்னு பார்த்துக்காங்க? அடுத்து 451வது கொஸ்டின். இடிகுரல் இலக்கண குறிப்பு உவமை தொகை. அடுத்து 452வது கொஸ்டின். வருமலை இலக்கண குறிப்பு வினைத்தொகை. அடுத்து 453வது கொஸ்டின். 20ஆம் நூற்றாண்டில் தோன்றிய தனித்தமிழ் பெருங்காப்பியம் ராவண காவியம். அடுத்து 454வது கொஸ்டின். யார் வேண்டுகோளுக்கு இணங்க புலவர் குழந்தை 25 நாட்களில் திருக்குறளுக்கு உரை எழுதினார்? பெரியார். இது ஒரு மிக மிக இம்பார்ட்டன் கொஸ்டின். ஒன் டைம் பார்க்கலாம் பாருங்கள். யார் வேண்டுகோளுக்கு இணங்க புலவர் குழந்தை 25 நாட்களில் திருக்குறளுக்கு உரை எழுதினார் பார்த்தீங்கன்னா பெரியார் வேண்டுகோளுக்கு இணங்க. அடுத்து 455வது கொஸ்டின். கடிகமல் இலக்கண குறிப்பு உரிச்சொற்றொடர். அடுத்து 456வது கொஸ்டின். பூவை என்பதன் பொருள் நாகனவாய் பறவை. அடுத்து 457வது கொஸ்டின். கடறு என்பதன் பொருள் காடு. அடுத்து 458வது கொஸ்டின். முக்குழல் என்பதன் பொருள் கொன்றை, ஆம்பல், மூங்கில் ஆகியவற்றாலான குழல்கள். முக்குழல் பார்த்தீங்கன்னா கொன்றை, ஆம்பல், மூங்கில். ஓகேங்களா?
அதான் வச்சுக்கோங்க. அடுத்து 459 கொஸ்டின். பொலி என்பதன் பொருள் தானிய குவியல். அடுத்து 460 கொஸ்டின். வாய் வெறியி என்பதன் பொருள் சோர்வால் வாய் குளறுதல். அடுத்து 461 கொஸ்டின். குருளை என்பதன் பொருள் குட்டி. அடுத்து 462 கொஸ்டின். தும்பி என்பதன் பொருள் ஒரு வகை வண்டு. அடுத்து 463 கொஸ்டின். யாப்பதிகாரம் தொடையதிகாரம் என்ற நூலின் ஆசிரியர் புலவர் குழந்தை. அடுத்து 464 கொஸ்டின். ராவண காவியத்தில் உள்ள காண்டங்கள் தமிழக காண்டம், இலங்கை காண்டம், விந்தக் காண்டம், பலிபுரி காண்டம், போர்க்காண்டம். அடுத்து 465 கொஸ்டின். புலவர் குழந்தை டேஸுக்கும் மேற்பட்ட இலக்கிய நூல்களை படைத்துள்ளார். 30க்கும் மேற்பட்ட இலக்கிய நூல்களை படைத்துள்ளார். அடுத்து 466 கொஸ்டின். யாருடைய கவிதைகள் கற்பவர் மனதை கவர்கின்றன? ஆண்டாள். அடுத்து 467 கொஸ்டின். சூடி கொடுத்த சுடர்கொடி யார்? ஆண்டாள். அடுத்து 468 கொஸ்டின். நாச்சியார் திருமொழியில் உள்ள பாடல்கள் 140. அடுத்து 469 கொஸ்டின். ஆண்டாள் யாருடைய வளர்ப்பு மகள்? பெரியாழ்வார். அடுத்து 470 கொஸ்டின். ஆழ்வார்களின் பாடல் தொகுப்பு 4000 திவ்ய பிரபந்தம். அடுத்து 471 கொஸ்டின். சதிர் என்பதன் பொருள் நடனம். அடுத்து 472 கொஸ்டின். திருமாலை வழிபட்டு சிறப்பு நிலை எய்திய ஆழ்வார்கள் எத்தனை பேர்? 12. அடுத்து 473 கொஸ்டின். 12 ஆழ்வாருள் இருந்த ஒரு பெண் ஆண்டாள். அடுத்து 474 கொஸ்டின். ஆண்டாள் பாடிய 2 தொகுதிகள் திருப்பாவை, நாச்சியார் திருமொழி. அடுத்து 475 கொஸ்டின். ஒரு சிறுகதை சாகித்ய அகாதமி விருது பெற்ற ஆண்டு 2016. அடுத்து 476 கொஸ்டின். முதலில் இரவு வரும் எனும் சிறுகதையின் ஆசிரியர் ஆதவன். அடுத்து 477 கொஸ்டின். சிறுகதை என்றால் சிறிய கதை கொஞ்ச பக்கங்களில் முடிந்து விடுவது என்பதல்ல என்றவர் புதுமைப்பித்தன். இது ஒரு இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். டைம் பாருங்கள். சிறுகதை என்றால் சிறிய கதை கொஞ்ச பக்கங்களில் முடிந்து விடுவது என்பதல்ல என்றவர் புதுமைப்பித்தன். அடுத்து 478 கொஸ்டின். 1970 அன்பளிப்பு எனும் சிறுகதைக்காக சாகித்ய அகாதமி விருது பெற்றவர் கு. அழகிரிசாமி. இதுவும் ஒரு இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். டைம் பாருங்கள். 1970 அன்பளிப்பு என்னும் சிறுகதைக்காக சாகித்ய அகாதமி விருது பெற்றவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா கு. அழகிரிசாமி. ஆண்டு பார்த்தீங்கன்னா 1970. அன்பளிப்பு என்ற சிறுகதை சாகித்ய அகாதமி விருது பெற்றவர் அழகிரி. அன்பளிப்பு அழகிரி. ஓகேங்களா? அன்பு அழகு அப்படின்னா வச்சாங்க. அன்பு இருக்கிற இடத்துல அழகு இருக்கும் அப்படின்னா வச்சாங்க. அன்பளிப்பு என்ற சிறுகதை வாங்கினவர் சாகித்ய அகாதமி விருது வாங்கினு பார்த்தீங்கன்னா கு. அழகிரி அப்படின்னா வச்சாங்க. அந்த இதுக்கு ஆண்டு 1970. அடுத்து 479 கொஸ்டின். 1979 சக்தி வைத்தியம் எனும் சிறுகதைக்காக சாகித்ய அகாதமி விருது பெற்றவர் தி. ஜானகிராமன். இந்த கொஸ்டின் நோட்டை பாருங்கள். 1979 சக்தி வைத்தியம் எனும் சிறுகதைக்காக சாகித்ய அகாதமி விருது பெற்றவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா தி. ஜானகிராமன். அடுத்து 480 கொஸ்டின். 1996 அப்பாவின் சிநேகிதர் எனும் சிறுகதை தொகுப்பிற்காக சாகித்ய அகாதமி விருது பெற்றவர் யார்? அசோகமித்திரன். இந்த விஷயம் டைம் பாருங்க. 1996 அப்பாவின் சிநேகிதர் எனும் சிறுகதை தொகுப்பிற்காக சாகித்ய அகாதமி விருது பெற்றவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா அசோகமித்திரன். அடுத்து 481 கொஸ்டின். 2008 மின்சாரப்பூ எனும் சிறுகதைக்காக சாகித்ய அகாதமி விருது பெற்றவர் யார்? மேலாண்மை பொன்னுசாமி. மின்சாரப்பூ 2008 மேலாண்மை பொன்னுசாமி. ஓகேங்களா? அடுத்து 482 கொஸ்டின். 2010 சூடிய பூ சூடர்க்க எனும் சிறுகதைக்காக சாகித்ய அகாதமி விருது பெற்றவர் நாஞ்சில் நாடன். 2010 சூடிய பூ சூடர்க்க எனும் சிறுகதைக்கு நாஞ்சில் நாடன் சாகித்ய அகாதமி விருது பெறாரு. அடுத்து 483 கொஸ்டின். தி. ஜானகிராமன் தனது ஜப்பான் பயண அனுபவங்களை என்ன தலைப்பில் எழுதினார்? உதயசூரியன். இதுவும் ஒரு இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். இன்னொரு டைம் பாருங்க. தி. ஜானகிராமன் தனது ஜப்பான் பயண அனுபவங்களை என்ன தலைப்பில் எழுதினார்? உதயசூரியன்.
அடுத்து 484 கொஸ்டின். தி ஜானகிராமன் செக்கோஸ்லோவா சென்ற அனுபவங்களை டேஸ் எனும் தலைப்பில் நூலாக வெளியிட்டுள்ளார். கருங்கடலும் கலைக்கடலும். அடுத்த கொஸ்டின். ஜானகிராமனின் பயண கட்டுரை. அடுத்த வீடு 50 மைல். இந்த 3 கொஸ்டின் மட்டும் அப்படியே ஈஸியாக ஷார்ட்டாக பார்த்துலாம் பாருங்கள். ஜானகிராமன் ஜப்பானுக்கு போனது பார்த்தீங்கன்னா உதயசூரியன்ற தலைப்பில் வெளிவந்துச்சு. ஜானகிராமன் செக்கோஸ்லோவாக்கு போகிறது கருங்கடலும் கலைக்கடலும் தலைப்பில் நல்லா வெளிவந்துச்சு. ஓகேங்களா. ஜானகிராமனோட பயண கட்டுரை அடுத்த வீடு 50 மைல். ஞாபகம். ஜப்பான் பயணத்தை வந்து உதயசூரியன் சொல்கிறார். ஜானகிராமன் செக்கோஸ்லோவாவுக்கு போகிற பயணத்தை கருங்கடலும் கலைக்கடலும் சொல்கிறாரு. தலைப்பை வெளியிடுறார், நூலை வெளியிடுறார். ஓகேங்களா. அடுத்து இந்த அவரோட பயண கட்டுரை நூல் எதுன்னு பார்த்தீங்கன்னா அடுத்த வீடு 50 மைல். அடுத்து 486 கொஸ்டின். இந்திய இசையின் அழகான நுட்பங்களை தெளிவாக வாசித்து காட்டக்கூடிய இசைக்கருவிகளில் ஒன்று நாகஸ்வரம். அடுத்து 487 கொஸ்டின். செய்தி என்னும் சிறுகதையின் ஆசிரியர் தி ஜானகிராமன். ஜானகிராமன் பற்றி மொத்தம் 4 கொஸ்டின் இருக்குது. ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேங்களா. செய்தி என்னும் சிறுகதையின் ஆசிரியர் தி ஜானகிராமன். ஜானகிராமனோட பயண கட்டுரை பார்த்தீங்கன்னா அடுத்த வீடு 50 மைலுக்குள்ளே இருக்குது. தி ஜானகிராமன் செக்கோஸ்லோவா போன அனுபவத்துக்கு எந்த தலைப்பில் வெளியிட்டார் பார்த்தீங்கன்னா கருங்கடலும் கலைக்கடலும் என்ற தலைப்பில் வெளியிட்டார். அதே ஜப்பானுக்கு போன அனுபவத்தை பார்த்தீங்கன்னா ஜானகிராமன் உதயசூரியன் என்னும் தலைப்பில் வந்து வெளியிடுறார். 4 கொஸ்டின் நான் வச்சேன் கரெக்டாக. அடுத்து 488 கொஸ்டின். தி ஜானகிராமன் அவர்கள் உதயசூரியன் எனும் தலைப்பில் எந்த வார இதழில் எழுதினார்? சுதேசிமித்திரன். இனி வரும் பாடம் கொஸ்டின் பாருங்கள். ஜானகிராமன் பார்த்தீங்கன்னா அவரோட உதயசூரியன் நூல், அதாவது ஜப்பானுக்கு போனார்ல அவர், ஒரு ட்ரிப் போனது உதயசூரியன் நூல் தலைப்பில் வெளியிட்டார். அந்த தலைப்பு எந்த வார இதில் இடம்பெற்று சொல்லிட்டு கேட்குறாங்க. அது சுதேசிமித்திரன் நூலில் இடம்பெற்றுச்சு. ஓகேங்களா. அடுத்து 483 கொஸ்டின். உதயசூரியன் எனும் தலைப்பில் எழுதியது நூலாக வெளியிடப்பட்ட ஆண்டு 1967. இந்த ஜானகிராமன் பார்த்தீங்கன்னா 1967 ஜப்பானுக்கு போகிறாரு. ஜப்பானுக்கு போகிறத பற்றி அவர் ஒரு தலைப்பில் வந்து நூலாக வெளியிடுறாரு. அது என்ன தலைப்புன்னு பார்த்தீங்கன்னா உதயசூரியன்ற தலைப்பு. எந்த பத்திரிகைன்னு பார்த்தீங்கன்னா சுதேசிமித்திரன். ஓகேங்களா. ஒரே லைனில் 4 கொஸ்டின் நோட்டு சொல்கிற பாருங்க. அவர் வந்து உதயசூரியன் நூலை எப்போ வெளியிட்டார் பார்த்தீங்கன்னா அதாவது ஜானகிராமன் ஜப்பான் பயணம், உதயசூரியன் வந்து தலைப்பு எந்த ஆண்டு பார்த்தீங்கன்னா 1967. ஞாபகம் வச்சுக்கோங்க. அது எந்த பத்திரிகைனா சுதேசிமித்திரன். 5 கொஸ்டின் பாருங்கள். இதில் வருது பாருங்கள். ஒரே இடத்துல ஜானகிராமன். ஓகேங்களா. உதயசூரியனும் உதயசூரியன் சரி இன்னொட்டே சொல்கிற பாருங்க. நம்மளுக்கு கொஞ்சம் ஸ்டக் ஆகுது, பேச கொஞ்சம் ஸ்டக் ஆகுது. ஓகேங்களா. ஜானகிராமன் உதயசூரியன் நூலை 1967 வெளியிடுறாரு. எந்த இதழ்னு பார்த்தீங்கன்னா சுதேசிமித்திரன் என்னும் இதழில் வெளியிடுறாரு. ஜப்பான் பயணத்தை பற்றின நூல் அது. ஓகேங்களா. ரொம்ப லோட் ஆகுது. அடுத்து 490 கொஸ்டின். தி ஜானகிராமன் காவிரிக்கரை வழியான பயணத்தை டேஸ் எனும் தலைப்பில் நூலாக வெளியிட்டுள்ளார். நடந்தாய் வாலி காவேரி. இது ஒரு இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். ஜானகிராமன் நம்ம காவேரி கரையை பற்றி எழுதிங்கிறாரு. அதுக்கு என்ன பேருன்னு பார்த்தீங்கன்னா நடந்தாய் வாலி காவேரி. ஓகேங்களா. அடுத்து 490 கொஸ்டின். தி ஜானகிராமன் தஞ்சை மண் வாசனையுடன் கதைகளை படைத்தார். தி ஜானகிராமன் டேஸ்மன் வாசனையுடன் கதைகளை படைத்தார்னா தஞ்சை மண். அடுத்து 492 கொஸ்டின். அவரவர் அனுபவிக்கும் எழுத்தாக வடிப்பதுவும் அவரவர் முறை என்னும் கோட்பாட்டை கொண்டவர் தி ஜானகிராமன். அடுத்து 493 கொஸ்டின். செய்தி என்னும் சிறுகதை டேஸ் என்ற தொகுப்பில் இடம்பெற்றுள்ளது. சிவப்பு ரிக்ஷா. இதுவும் ஒரு இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். செய்தி என்னும் சிறுகதை டேஸ் என்ற தொகுப்பில் இடம்பெற்றுள்ளதுன்னா சிவப்பு ரிக்ஷா. அடுத்து 494 கொஸ்டின்.
தி ஜானகிராமன் கவிதைகள் வெளிவந்த இதழ்கள் மணிக்கொடி, கிராம ஊழியன், கணையாளி, கலைமகள், சுதேசிமித்திரன், ஆனந்த விகடன், கல்கி. அடுத்து 495 கொஸ்டின். சங்கீத ரத்னாகரம் எனும் நூல் எந்த நூற்றாண்டில் எழுதப்பட்டது? 13ஆம் நூற்றாண்டில் எழுதப்பட்டது. அடுத்து 496 கொஸ்டின். தமிழ் கதையுலகம் நவீனமயமாதலில் இவரின் பங்கு குறிப்பிடத்தக்கது. தி ஜானகிராமன். அடுத்து 497 கொஸ்டின். வடமொழி அறிவும் சிறந்த இசையறிவும் கொண்டவர் தி ஜானகிராமன். அடுத்து 498 கொஸ்டின். கலை கூட்டல் அழகு உயிரீறு. அடுத்து 499 கொஸ்டின். மண் கூட்டல் குடம் மெய்யீறு. அடுத்து 500 கொஸ்டின். வாழை கூட்டல் இலை உயிர் முதல். 501 கொஸ்டின். வாழை கூட்டல் மரம் மெய்ம் முதல். அடுத்து 502 கொஸ்டின். மணியடி உயிர் முன் உயிர். அடுத்து 503 கொஸ்டின். பனிக்காற்று உயிர் முன் மெய். அடுத்து 504 கொஸ்டின். ஆவிலை மெய் முன் உயிர். அடுத்து 505 கொஸ்டின். மரக்கிளை மெய் முன் உயிர். அடுத்து 506 கொஸ்டின். தமிழின் தொன்மையான டேஸ் நூலில் சிற்பக்கலை பற்றிய குறிப்புகள் காணப்படுகின்றன. தொல்காப்பியம். தமிழின் தொன்மையான நூலில் சிற்பக்கலை பற்றிய குறிப்புகள் காணப்படுகிறதுனா தொல்காப்பியம். என்ன மாதிரி அமைச்சாங்க, தமிழ் தொன்மைன்னு வந்துச்சுனாவே தொல்காப்பியம்னு போட்டுடலாம். ஓகேங்களா. அடுத்து 507 கொஸ்டின். மாளிகைகளில் பல சுதை சிற்பங்கள் இருந்ததை எதன் மூலம் அறிய முடிகிறது? மணிமேகலை. அடுத்து 508 கொஸ்டின். பல்லவர் கால சிற்பங்களுக்கு சிறந்த சான்று மாமல்லபுரம். அடுத்து 509 கொஸ்டின். பொதுவர்கள் பொலிவுற போர் அடித்திடும் நிலப்பகுதி முல்லை. அடுத்து 510 கொஸ்டின். அதிர புகுந்த காணா கண்டேன் யார் கனவில் யார் அதிர புகுந்தார்? ஆண்டாளில் கனவில் கண்ணன் புகுந்தான். இதுவும் ஒரு இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். ஓகேங்களா. முன்னாடி சொல்கிறேன் பாருங்க. இந்த 3 கொஸ்டின் முன்னாடி சொல்லிடுறேன் பாருங்க. மாளிகைகளில் பல சுதை சிற்பங்கள் இருந்ததை எதன் மூலம் அறிய முடிகிறதுனா மணிமேகலை மூலம் அறிய முடிகிறது. அடுத்து 508 கொஸ்டின். பல்லவர் கால சிற்பங்களுக்கு சிறந்த சான்று மாமல்லபுரம். பொதுவர்கள் பொலிவுற போரடித்திடும் நிலப்பகுதி முல்லை. அதிர புகுத கணா கண்டேன் யார் கனவில் யார் அதிர புகுந்தார்? ஆண்டாரோட கனவுல கண்ணன் புகுந்தார். ஓகேங்களா. அடுத்து 512 கொஸ்டின். திருநாதர் குன்றில் ஒரு பாறையில் புடை சிற்பங்களாக உள்ளவை தீர்த்தங்கரர் உருவங்கள். அடுத்து 512 கொஸ்டின். எத்தனை பெரிய வானம் எண்ணிப்பார் உனையும் நீயே? ஆசிரியர் பாரதிதாசன். இது ஒரு இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். மேலே பாருங்க. எத்தனை பெரிய வானம் எண்ணிப்பார் உனையும் நீயே என்னும் நூலின் ஆசிரியர் பாரதிதாசன். அடுத்து 513 கொஸ்டின். கோவில் சுற்றுச்சுவர் முழுவதும் சிற்பங்களின் கலைக்கூடமாக திகழ்வது காஞ்சி கைலாசநாதர் கோவில். அடுத்து 514 கொஸ்டின். நட்பு காலம் எனும் நூலின் ஆசிரியர் கவிஞர் அறிவுமதி. இது ஒரு இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். மேலே பாருங்க. நட்பு காலம் எனும் நூலின் ஆசிரியர் கவிஞர் அறிவுமதி. அடுத்து 515 கொஸ்டின். திருக்குறள் கதைகள் எனும் நூலின் ஆசிரியர் கிருபானந்த வாரியார். இது ஒரு இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் பாருங்க. திருக்குறள் கதைகள் எனும் நூலின் ஆசிரியர் கிருபானந்த வாரியார். அடுத்து 516 கொஸ்டின். உலகே ஒரு உயிர் எனும் நூலின் ஆசிரியர் ஜேம்ஸ் லவ்லாக். இது ஒரு இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் பாருங்க. உலகே ஒரு உயிர் எனும் நூலின் ஆசிரியர் நூலின் ஆசிரியர் பார்த்தீங்கன்னா ஜேம்ஸ் லவ்லாக். அடுத்து தமிழாக்கம் கொஸ்டின்ஸு. கேவ் டெம்பிள் கொடைவரை கோயில். அடுத்து 518 கொஸ்டின். ஹானரரி டாக்டரேட் என்பதன் தமிழாக்கம் மதிப்புறு முனைவர். அடுத்து 519 கொஸ்டின். டாக்குமெண்ட் ஷார்ட் ஃபிலிம் என்பதன் பொருள் ஆவண குறும்படம். அடுத்து 520 கொஸ்டின். காம்பினேஷன் என்பதன் தமிழாக்கம் புணர்ச்சி. அடுத்து 521 கொஸ்டின். பழந்தமிழர் பல்வேறு விழாக்களை சிறப்பாக கொண்டாடினர் என்பதை குறுநூல்கள் கலித்தொகை பரிபாடல். அடுத்து 522 கொஸ்டின். இசைநூல் சில முதுநாரை முதுகுருகு பொருநாரை பொருங்குருகு நுணுக்கம் பஞ்சமரபு. அடுத்து 523 கொஸ்டின். அவைப்பு மான் அரிசி அமலை வெண்சோறு சுவைத்தான் அளவன் கலவையோடு பெருகுவீர் என கூறும் நூல் சிறுபானாற்றுப்படை. அடுத்து 524 கொஸ்டின். சிறுவலை விளையென பெருந்தேர் பண்ணி
எம் என்று கூறும் நூல் நற்றிணை. சிறுவலை விளையென பெருந்தேர்வணி பண்ணி எம் என்று கூறும் நூல் இது பார்த்தீங்கன்னா நற்றிணை. அடுத்து 525 கொஸ்டின். நல்லமற்கடந்த நானுடை மறவர் பெயரும் பீடும் எழுதி அதர்ந்தோறும் எண்ணூல் அகநானூறு. அடுத்து 526 கொஸ்டின். அருமீன் சேரும் அகலிரு நடுநாள் மருகு விளக்குறுத்து மாலை தூக்கி என்று கூறும் நூல் அகநானூறு. அடுத்து 527 கொஸ்டின். வெறியெறி சிறப்பின் வெவ்வாய் வேளன் வெறியாட்டு அயர்ந்த காந்தளும் என்று கூறும் நூல் தொல்காப்பியம். அடுத்து 528 கொஸ்டின். பழந்தமிழர் வெற்றியை கொண்டாட டேஸ் தெய்வத்தை வழிபட்டனர் கொற்றவை. ஓகேங்களா. அடுத்து 529 கொஸ்டின். கஞ்சுகம் எனப்படுவது மேற்சட்டை. அடுத்து 530 கொஸ்டின். துண்ணக்காரர் எனப்படுவது துணி தைப்பவர். அடுத்து 531 கொஸ்டின். ஏறு திருவுதல் எந்நிலத்திற்குரியது முல்லை. அடுத்து 532 கொஸ்டின். உரல் குறித்தெடுத்த உருகெழு கொடியும் பட்டினப்பாலை அந்த நூல் சொல்லுற மாதிரி. அடுத்து 533 கொஸ்டின். இசையும் இன்பமும் ஏதலும் மூன்றும் அசையுடன் இருந்தோர்க்கு அரும்புணர்வு இன்மென என்று கூறும் நூல் நற்றிணை. அடுத்து 534 கொஸ்டின். ஊர் ஊராகச் சென்று உப்பு வணிகம் செய்தவர்கள் உமனர். அடுத்து 535 கொஸ்டின். மன்னர்க்குரிய கூத்து வேத்தியல். அடுத்து 536 கொஸ்டின். தெங்கு என்பதன் பொருள் தேங்காய். அடுத்து 537 கொஸ்டின். வருக்கை என்பதன் பொருள் பலாப்பழம். அடுத்து 538 கொஸ்டின். மறுப்பு என்பதன் பொருள் கொம்பு. அடுத்து 539 கொஸ்டின். வெறி என்பதன் பொருள் மனம். இதில் நம்ம 2 முக்கியமான பார்க்கலாம் பாருங்க. தெங்கு என்பதன் பொருள் தேங்காய், வருக்கை என்பதன் பொருள் பலாப்பழம். இது 2 இம்பார்ட்டன் கொஸ்டின் நான் வச்சுக்கோங்க. அடுத்து 540 கொஸ்டின். செல்வமே போல்தலை நிறுவி தேர்ந்த நூல் கல்வி சேர் மாந்தரின் இறைஞ்சி காய்ந்தவே இப்பாடல் யாருடையது? சீவக சிந்தாமணி. இன்னொரு சொல்ல பாருங்க கொஸ்டின். செல்வமே போல்தலை நிறுவி தேர்ந்த நூல் கல்வி சேர் மாந்தரின் இறைஞ்சி காய்ந்தவே இப்பாடலை இயற்றியவர் யாரும் கூட கொஸ்டின் இப்படி வரும். ஓகேங்களா. சீவக சிந்தாமணி. அடுத்து 541 கொஸ்டின். விருத்தப்பக்களால் இயற்றப்பட்ட முதல் காப்பியம் சீவக சிந்தாமணி. அடுத்து 542 கொஸ்டின். மனநூல் எனப்படுவது சீவக சிந்தாமணி. அடுத்து 543 கொஸ்டின். திருத்தக்க தேவரின் மற்றொரு நூல் நரிவிருத்தம். அடுத்து 544 கொஸ்டின். திருத்தக்க தேவரின் காலம் 9ஆம் நூற்றாண்டு. அடுத்து 545 கொஸ்டின். இறைஞ்சி இலக்கண குறிப்பு வினையச்சம். 546 கொஸ்டின். சீவக சிந்தாமணியின் ஆசிரியர் திருத்தக்க தேவர். 547 கொஸ்டின். திருத்தக்க தேவர் எந்த சமயத்தை சேர்ந்தவர்? சமண சமயம். அடுத்து 548 கொஸ்டின். முத்தொள்ளாயிரம் யாரை பாடுகிறது? சேர சோழ பாண்டியர்கள். இந்த 3 அரசலை பற்றி பாடுது. அடுத்து 549 கொஸ்டின். முத்தொள்ளாயிரத்தில் புறத்திரட்டு என்னும் நூலிலிருந்து டேஸ் செயல்கள் கிடைத்துள்ளன? 108 செயல்கள் கிடைத்துள்ளன. முத்தொள்ளாயிரத்தில் புறத்திரட்டில் மொத்தம் எத்தனை நூல்கள் செயல்கள் பார்த்தீங்கன்னா 108 செயல்கள் உள்ளது. அடுத்து 550 கொஸ்டின். முத்தொள்ளாயிரம் டேஸாம் நூற்றாண்டை சேர்ந்ததாக கருதப்படுகிறது? 5ஆம் நூற்றாண்டை சேர்ந்ததாக கருதப்படுகிறது. அடுத்து 551 கொஸ்டின். அச்சமில்லாத நாடு எது? சேர நாடு. அடுத்து 552 கொஸ்டின். ஏர்கள சிறப்பும் போர்கள சிறப்பும் உடைய நாடு எது? சோழ நாடு. அடுத்து 553 கொஸ்டின். காவல் உழவர் களத்து அகத்து போர் ஏரி என்னும் சோழ நாடு பற்றியது எந்த அணி? உவமை அணி. அடுத்து 554 கொஸ்டின். நந்தின் இளஞ்சினையும் புன்னகை குவிமுட்டு என்னும் பாண்டிய நாடு பற்றியது எந்த அணி? உவமை அணி. சோழ நாடு பற்றினா உவமை அணி, பாண்டிய நாடுமே உவமை அணி. ஓகேங்களா. அடுத்து 550 கொஸ்டின். சேர சோழ பாண்டிய நாடுகளின் வளங்களை பற்றி நயமாக கூறும் நூல் முத்தொள்ளாயிரம். அடுத்து 556 கொஸ்டின். குவிமொட்டு இலக்கண குறிப்பு வினைத்தொகை. அடுத்து 557 கொஸ்டின். கைட் சீரகால் பார்ப்பொருக்கும் கவ்வை உடைத்தாரோ நச்சிலைவேல் கோக்கோதை நாடு இதில் பயின்று வரும் அணி தற்குறிப்பேற்று அணி. அடுத்து 557 கொஸ்டின். வெண்பாவால் இயற்றப்பட்ட நூல் முத்தொள்ளாயிரம். வெண்பாவால் இயற்றப்பட்ட முதல் நூல் பார்த்தீங்கன்னா முத்தொள்ளாயிரம். அடுத்து 559 கொஸ்டின். மன்னர்களின் பெயரை குறிப்பிடாமல் மூவேந்தர்களை பொதுவாக பாடுவது முத்தொள்ளாயிரம். முத்தொள்ளாயிரம் எத்தனை பாடல்களை கொண்டது சொன்னால் எத்தனை பாடல் தெரியுமா?
அதாவது ஒவ்வொருதும் 900. ஓகேங்களா, 3 900னா 27, 2700 பாடல்கள். ஓகேங்களா. அடுத்து 560 கொஷின். இளங்கமுகு இலக்கண குறிப்பு பண்புத்தொகை. அடுத்து 561 கொஷின். நான் மறுபடியும் பிறந்தால் ஒரு தென்னிந்திய தமிழனாக பிறக்க வேண்டும் என்றவர் நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ். இது ஒரு இம்பார்ட்டன் கொஷின். இன்னொரு டைம் பாருங்கள். நான் மறுபடியும் பிறந்தால் ஒரு தென்னிந்திய தமிழனாக பிறக்க வேண்டும் என்றவர் நேதாஜி. அடுத்து 562 கொஷின். எந்த விலை கொடுத்தாவது சமத்துவத்திற்கு போராடுவதே மிகச்சிறந்த நற்குணம் என்றவர் நேதாஜி. அடுத்து 563 கொஷின். மனதை மலர வைக்கும் இளங்கதிரவனின் வைகரை பொழுது வேண்டுமா? அப்படியானால் இரவில் 2 நேரங்களில் வாழ கற்றுக்கோள் என்றவர் நேதாஜி. அடுத்து 564 கொஷின். விடுதலைக்கான விலை துன்பமும் தியாகமும் தான் என்றவர் நேதாஜி. அடுத்து 565 கொஷின். 45 பேர் கொண்ட வான்படை பயிற்சி பிரிவின் பெயர் என்ன? டோக்கியோ கேடட்ஸ். அடுத்து 566 கொஷின். விடுதலை போராட்டத்தை ஒளிமங்காமல் பாதுகாத்த தலைவர்களுள் ஒருவர் நேதாஜி. அடுத்து 567 கொஷின். தமிழகத்திலிருந்து பெரும்படையை இந்திய தேசிய இராணுவத்திற்கு அனுப்பியவர் முத்துராமலிங்கர். அடுத்து 568 கொஷின். இந்திய தேசிய இராணுவத்தின் இதயமும் ஆன்மாவும் தமிழர்கள் தான் என்றவர் நேதாஜி. இது ஒரு இம்பார்ட்டன் கொஸ்டின். நோட் மூலம் பாருங்கள். இந்திய தேசிய இராணுவத்தின் இதயமும் ஆன்மாவும் தமிழர்கள் தான் என்றவர் நேதாஜி. அடுத்து 569 கொஸ்டின். சுதந்திர இந்தியாவில் செஷல்ஸ் நாட்டு தூதராக பணியாற்றியவர் கேப்டன் தாசன். அடுத்து 570 கொஸ்டின். தமிழினம் தான் ஆங்கிலேயர்களை அழிக்கும் என்றவர் நேதாஜி. அடுத்து 571 கொஸ்டின். மலேசியாவில் உள்ள தமிழர்களின் ரத்தம் நேதாஜியின் மூளையில் கட்டியாக உள்ளது என்றவர் வின்சென்ட் சர்ச்சில். இதுவும் ஒரு இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். மலேசியாவில் உள்ள தமிழர்களின் ரத்தம் நேதாஜியின் மூளையில் கட்டியாக உள்ளது என்றவர் வின்சென்ட் சர்ச்சில். அடுத்து 572 கொஸ்டின். இந்திய தேசிய இராணுவத்தில் தமிழர் பங்கு என்ற கதையின் ஆசிரியர் மாசு அண்ணாமலை. அடுத்து 573 கொஸ்டின். இந்திய தேசிய இராணுவம் யாருடைய தலைமையில் உருவாக்கப்பட்டது? மன்மோகன் சிங் தலைமையில். அடுத்து 574 கொஸ்டின். நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் இந்திய தேசிய இராணுவத்தின் பொறுப்பை ஏற்க அவர் நீர்மூழ்கி கப்பலில் பயணம் செய்த நாட்கள் 91 நாட்கள். அடுத்து 575 கொஸ்டின். இந்திய தேசிய இராணுவத்தின் தலைவராக நேதாஜி பதவியேற்ற நாள் 1943 ஆண்டு ஜூலை 9. அடுத்து 576 கொஸ்டின். டெல்லி சாலே, டெல்லியை நோக்கி செல் என்று கூறியவர் நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ். அடுத்து 577 கொஸ்டின். இந்திய தேசிய இராணுவத்தில் டேஸ் பெயரில் பெண்கள் படை உருவாக்கப்பட்டது? ஜான்சி ராணி. அடுத்து 578 கொஸ்டின். ஜான்சி ராணி பெண்கள் படையின் தலைவர் டாக்டர் லட்சுமி. ஜான்சி ராணி பெண்கள் படையின் தலைவர் யாரும் பார்த்தீங்கன்னா டாக்டர் லட்சுமி. அடுத்து 579 கொஸ்டின். ஜான்சி ராணி பெண்கள் படையின் தலை சிறந்த தலைவர்கள் ஜானகி ராஜாமணி. ஜான்சி ராணி பெண்கள் படையின் தலை சிறந்த தலைவர்கள் யாரும் பார்த்தீங்கன்னா ஜானகி ராஜாமணி. ஜான்சி ராணி பெண்கள் படையின் தலைவர் டாக்டர் லட்சுமி. அந்த படையில் சிறந்தவங்க பார்த்தீங்கன்னா ஜானகி ராஜாமணி. ஓகேங்களா. அடுத்து 580 கொஸ்டின். நேதாஜி அமைத்த தற்காலிக அரசில் அமைச்சர்களாக இருந்தவர்கள் கேப்டன் லட்சுமி, சிதம்பரம், லோகநாதன். அடுத்து 581 கொஸ்டின். நான் என் உயிரை கொடுப்பதற்கு கொஞ்சமும் கவலைப்படவில்லை, ஏனெனில் நான் கடவுளுக்கு எதிராக ஒன்றும் செய்யவில்லை என்று கூறியவர் ராமு. இதுவும் ஒரு மிக மிக இம்பார்ட்டன் கொஸ்டின். நோட்டங்களை பாருங்க. நான் என் உயிரை கொடுப்பதற்கு கொஞ்சமும் கவலைப்படவில்லை, ஏனெனில் நான் கடவுளுக்கு எதிராக ஒன்றும் செய்யவில்லை என்று கூறியவர் ராமு. அடுத்து 582 கொஸ்டின். வாழ்வின் பொருள் தெரிந்தால்தான் மனிதன் மேல்நிலையை அடைவான். நாட்டிற்காக உயிர் நிறுத்த முழு நிலவினை போன்ற தியாகிகள் முன்பு நாங்கள் மெழுகுவர்த்தி தான் என்று கூறியவர் அப்துல் காதர். இதுவும் ஒரு இம்பார்ட்டன் கொஸ்டின். நோட்டங்களை பாருங்க. வாழ்வின் பொருள் தெரிந்தால்தான் மனிதன் மேல்நிலை அடைவான். நாட்டிற்காக உயிர் நீத்த முழு நிலவினை போன்ற தியாகிகள் முன்பு நாங்கள் மெழுகுவர்த்திகள் தான் என்று கூறியவர் அப்துல் காதர். அடுத்து 583 கொஸ்டின். இந்திய தேசிய இராணுவம் 1944 நாள் மார்ச் 18 அன்று ஆங்கிலேயரை வென்று டேஸ் இடத்தில் மூவர்ண கொடியை ஏற்றியது? மொய்ராங், அதாவது மணிப்பூரில் தேசிய மூவர்ண கொடியை வச்சு. ஓகேங்களா. 1944 மார்ச் 18. அடுத்து 584 கொஸ்டின். புறம் என்பது டேஸ் என்ற பொருளில் வரும் நகரம்? அடுத்து 585 கொஸ்டின். புறப்பொருள் வெண்பாமாலை கூறும் புறத்திணை வகைகள் 12. அடுத்து 586 கொஸ்டின். தலைவனும் தலைவியும் உள்ளத்தால் இணைவது குறிஞ்சித்திணை? அடுத்து 587 கொஸ்டின். தலைவன் வருகைக்காக காத்திருந்ததல் முல்லைத்திணை? அடுத்து 588 கொஸ்டின்.
தலைவன் தலைவிக்கு இடையே ஏற்படும் சிறு பிணக்காகிய ஊடல் மருதத்திணை. அடுத்து 589 கொஸ்டின். கடலுக்கு சென்ற தலைவன் பொழுதோடு திரும்பாததற்கு தலைவி வருந்திருத்தல் நெய்தல் திணை. அடுத்து 590 கொஸ்டின். தலைவன் தலைவியை விட்டு பிரிதல் பாலைத்திணை. இந்த 4 கொஸ்டின் இன்னொரு டைம் மறந்து இம்பார்ட்டன் கொஸ்டின். ஓகேங்களா. தலைவனும் தலைவியும் உள்ளத்தால் இணைவது குறிஞ்சித்திணை. குறிஞ்சித்திணை. ஓகேங்களா. தலைவன் வருகைக்காக காத்திருத்தல் முல்லைத்திணை. தலைவன் தலைவிக்கு இடையே ஏற்படும் சிறு பிணக்காகிய ஊடல் மருதத்திணை. கடலுக்கு சென்ற தலைவன் பொழுதோடு திரும்பாததற்கு தலைவி வருந்திருத்தல் நெய்தல் திணை. தலைவன் தலைவி விட்டு பிரிதல் பாலைத்திணை. அடுத்து 591 கொஸ்டின். தொல்காப்பியர் கூறும் அகத்திணை வகைகள் 7. தொல்காப்பியர் கூறும் புறத்திணை வகைகள் 7. அடுத்து 593 கொஸ்டின். திணையின் உட்கூறு துறை. அடுத்து 594 கொஸ்டின். வாழ்வியல் நிகழ்வுகள் நடைபெறுவதற்கு அடிப்படையாய் அமைந்த நிலமும் பொழுதும் முதற்பொருள். அடுத்து 595 கொஸ்டின். அகப்பாட்டுக்கு உரிய 3 பொருள்களும் முதன்மை வாய்ந்தது உரிபொருள். அடுத்து 596 கொஸ்டின். பாதிரி ஒத்த பூ செய்கோளம் இலக்கண குறிப்பு உருவகத்தொடர் வினைத்தொகை. அதாவது பாதிரி ஒத்த பூ பற்றினா உருவகத்தொடர் செய்கோளம் வினைத்தொகை. முக்காலத்தையும் உணர்த்தினா வினைத்தொகை. ஓகேங்களா. செய்கோளம் செய்கின்ற கோலம் செய்யும் கோலம் அப்படின்னு சொல்லலாம். ஓகேங்களா. அடுத்து 597 கொஸ்டின். நச்சிலை வேல் கோக்கோதை நாடு நல் யானை கோக்கிள்ளி நாடு. நச்சிலை கோக்கோதை நாடு பார்த்தீங்கன்னா சேர, நல் யானை கோக்கிள்ளி நாடு சோழ நாடு. ஓகேங்களா. அடுத்து 598 கொஸ்டின். அகில இந்திய காங்கிரஸ் கட்சியின் தமிழ் மாநிலத்தின் முதல் பெண் பிரதிநிதியாக தேர்வானவர் நாகம்மையார். அதனால் பாருங்கள், அகில இந்திய காங்கிரஸ் கட்சியின் தமிழ் மாநிலத்தின் முதல் பெண் பிரதிநிதியாக தேர்வானவர் நாகம்மையார். அடுத்து 599 கொஸ்டின். மதுவிலக்கு போராட்டத்தை திரும்ப பெறுமாறு கேட்டபோது அது என் கையில் இல்லை, ஈரோட்டில் இருக்கும் 2 பெண்கள் கையில் தான் இருக்கிறது என்றவர் காந்தியடிகள். இது ஒரு இம்பார்ட்டன் கொஸ்டின். ஓகேங்களா. அடுத்து 600 கொஸ்டின். வயலிடை புகுந்தாய் மணிக்கதிர் விளைந்தாய் வளைந்து செல் கால்களால் ஆரே என்று பாடியவர் வாணிதாசன். இது ஒரு இம்பார்ட்டன் கொஸ்டின் பாருங்கள். வயலிடை புகுந்தாய் மணிக்கதிர் விளைந்தாய் வளைந்து செல் கால்களால் ஆரே என்று பாடியவர் வாணிதாசன். அடுத்து 600 கொஸ்டின். சரி, 600 பிடிச்சி. ஓகேங்களா. அடுத்து 690 கொஸ்டின். தமிழ் பழமொழிகள் என்னும் நூலின் ஆசிரியர் கிவா ஜெகந்நாதன். அடுத்து 602 கொஸ்டின். தமிழ் உணர்வு என்ற நூலின் ஆசிரியர் பக்தவச்சல பாரதி. அடுத்து 603 கொஸ்டின். ராஸ்லிங் என்பதன் தமிழாக்கம் மற்போர். அடுத்து 604 கொஸ்டின். தென்னகத்தில் மதுவிலக்கு போராட்டத்தை மகாத்மா காந்தியின் ஆணையை ஏற்று முன்னின்று நடத்தியவர் பெரியாரின் தங்கை கண்ணம்மா. அடுத்து 605 கொஸ்டின். ஈவேராவுக்கு பெரியார் பட்டம் வழங்கப்பட்ட ஆண்டு 1938 நவம்பர் 13. அடுத்து 606 கொஸ்டின். தெற்காசியாவின் சாக்ரட்டிஸ் என்றழைக்கப்படுபவர் பெரியார். அடுத்து 607 கொஸ்டின். சுயமரியாதை இயக்கம் தோற்றுவிக்கப்பட்ட ஆண்டு 1925. அடுத்து 608 கொஸ்டின். பெரியார் நடத்திய ஆங்கில இதழ் ரிவோல்ட். அடுத்து 609 கொஸ்டின். தொண்டு செய்து பழுத்த பழம் என அழைக்கப்படுவர் யார்? அழைத்தவர் யார்? தொண்டு செய்து பழுத்த பழம் பெரியார் அப்படின்னு சொன்னது பாரதி தாசன். அடுத்து 610 கொஸ்டின். பெரியார் விதைத்த விதைகள் பெண்களுக்கான இடஒதுக்கீடு, பெண்களுக்கான சொத்துரிமை, கலப்பு தீர்மானம். அடுத்து 611 கொஸ்டின். பெரியாரின் வேறு பெயர்கள் வெண்தாடி வேந்தர், பகுத்தறிவு பகலவன், வைக்கம் வீரர், ஈரோட்டு சிங்கம், தெற்காசியாவின் சாக்ரட்டிஸ், சுயமரியாதை சுடர், புத்துலக தொலைநோக்கியாளர், பெண்ணின போர் முரசு. அடுத்து 612 கொஸ்டின். சுயசிந்தனை ஆற்றலையும் தன்னம்பிக்கையையும் வளர்க்கும் கல்வியினை கற்றுத்தர வேண்டும் என்று கூறியவர் தந்தை பெரியார். அடுத்து 613 கொஸ்டின். தந்தை பெரியாரை தெற்காசியாவின் சாக்ரட்டிஸ் என்று யுனெஸ்கோ நிறுவனம் பாராட்டிய ஆண்டு 27/6/1970 ஆண்டு. அடுத்து 614 கொஸ்டின். மானமும் அறிவும் கொண்டவர்களாக தமிழர்கள் வாழ வேண்டும் என்று அரும்பாடுபட்டவர் பெரியார். இது ஒரு இம்பார்ட்டன் கொஸ்டின். மானமும் அறிவும் கொண்டவனாக
தமிழர்கள் வாழ வேண்டும் என்று அரும்பாடுபட்டவர் பெரியார். அடுத்து 615 கொஸ்டின். தாமே முயன்று கற்று சுயமாக சிந்தித்து அறிவார்ந்த கருத்துக்களை வெளியிட்டவர் பெரியார். அடுத்து 616 கொஸ்டின். சாதி மனிதனுக்கு தேவையில்லை என்று வலியுறுத்தியவர் பெரியார். அடுத்து 617 கொஸ்டின். அறிவியலுக்கு புறமான செய்திகளையும் மூட பழக்கங்களையும் பள்ளிகளில் தரக்கூடாது என்றவர் பெரியார். அடுத்து 618 கொஸ்டின். சமூக வளர்ச்சி கல்வியை மிக சிறந்த கருவியாக கருதியவர் பெரியார். 619 கொஸ்டின். இன்றைய அறிவியல் வளர்ச்சிக்கேற்ற நூல்கள் தமிழில் படைக்கப்பட வேண்டும் என்றவர் பெரியார். அடுத்து 620 கொஸ்டின். மதிப்புமிக்க நூலாக பெரியார் போற்றியது திருக்குறள். அடுத்து 621 கொஸ்டின். மொழி என்பது உலகின் போராட்டத்திற்கு ஓர் போர்க்கருவியாகும். அக்கருவிகள் காலத்திற்கு ஏற்ப மாற்றப்பட வேண்டும் என்றவர் பெரியார். அடுத்து 622 கொஸ்டின். பெரியாரின் எழுத்து சீர்திருத்தத்தை தமிழக அரசு ஏற்றுக்கொண்ட ஆண்டு 1978 ஆண்டு. அடுத்து 623 கொஸ்டின். நாட்டு விடுதலையை விட பெண்களின் விடுதலையே முதன்மையானது என்றவர் ஈவேரா. அடுத்து 624 கொஸ்டின். பெரியார் நடத்திய இதழ்கள் குடியரசு, விடுதலை, உண்மை, ரிவோல்ட். அடுத்து 625 கொஸ்டின். இயற்கையையும் வாழ்க்கை அனுபவங்களையும் இணைத்து அறிவு தெளிவுடன் நல்வாழ்க்கைக்கான தத்துவ உண்மைகளை காணும் முயற்சிகளே பிச்சமூர்த்தியின் கவிதைகள் என கூறியவர் வள்ளிக்கண்ணன். இதுவும் ஒரு மிக மிக இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். முன்னாடி பாருங்கள். இயற்கையையும் வாழ்க்கையையும் அனுபவங்களையும் இணைத்து அறிவு தெளிவுடன் நல்வாழ்க்கைக்கான தத்துவ உண்மைகளை காணும் முயற்சிகளே பிச்சமூர்த்தியின் கவிதைகள் என கூறியவர் வள்ளிக்கண்ணன். அடுத்து 626 கொஸ்டின். புதுக்கவிதையின் தந்தை பிச்சமூர்த்தி. அடுத்து 627 கொஸ்டின். புதுக்கவிதையின் பல்வேறு பெயர்கள் விலங்குகள் இலா கவிதை, இலகு கவிதை, கட்டற்ற கவிதை. அடுத்து 628 கொஸ்டின். பிச்சமூர்த்தியின் முதல் சிறுகதை சயின்ஸுக்கு பலி. இது ஒரு இம்பார்ட்டன்ட் அவசியம். அடுத்து 629 கொஸ்டின். பிச்சமூர்த்தி கலைமகள் இதழ் வழங்கிய பரிசினை பெற்ற ஆண்டு 1932 ஆண்டு. பிச்சமூர்த்தி கலைமகள் இதழ் வாங்கிய பரிசினை பெற்ற ஆண்டு 1932. அடுத்து 630 கொஸ்டின். பிச்சமூர்த்தி எந்த இதழின் துணை ஆசிரியராக பணிபுரிந்தார்? நவ இந்தியா எனும் நூலுக்கு துணை ஆசிரியராக பணியாற்ற யாரும் கூட கொஸ்டின் கேட்கலாம். பிச்சமூர்த்தி. ஓகேங்களா? நவ இந்தியா பிச்சமூர்த்தி வச்சுக்காங்க. அடுத்து 431 கொஸ்டின். பிறவியிருள் இலக்கண குறிப்பு உருபகம். அடுத்து 632 கொஸ்டின். புதுக்கவிதையின் தோற்றமும் வளர்ச்சியும் என்ற நூலின் ஆசிரியர் வள்ளிக்கண்ணன். அடுத்து 633 கொஸ்டின். புதிய படைப்பு சூழலில் மரபு கவிதையின் யாப்பு பிடியிலிருந்து விடுபட்டவை புதுக்கவிதைகள். அடுத்து 634 கொஸ்டின். பாரதியாரின் வசன கவிதையை தொடர்ந்து புதுக்கவிதை படைக்கும் முயற்சியில் ஈடுபட்டவர் பிச்சமூர்த்தி. அடுத்து 635 கொஸ்டின். டேஸ் டேஸ் ஆகிய புனைப்பெயர்களில் பிச்சமூர்த்தி படைப்புகளை எழுதினார். பிச்சு, ரேவதி. அடுத்து 636 கொஸ்டின். லாவோட்சு சீனாவில் டேஸ் நூற்றாண்டுக்கு முன் வாழ்ந்தார். போகாமு 2ஆம் நூற்றாண்டு. அடுத்து 637 கொஸ்டின். லாவேட்சின் சமகால சீன ஞானி கன்ஃபியூசியஸ். அடுத்து 638 கொஸ்டின். லாவோட்சு டேஸ் என்ற சிந்தனை பிரிவை சார்ந்தவர். தாவோவியம். அடுத்து 639 கொஸ்டின். டேஸ் மையமாக வைத்து கன்பூசியஸ் சிந்தித்தார். ஒழுக்கத்தை மையமாக வைத்து கன்பூசியஸ் சிந்தித்தார். அடுத்து 640 கொஸ்டின். நோக்குவது யாதெனில் ஞானம் நோக்குவது காக்குவது ஏதெனில் விரதம் காக்கவே என்று கூறும் நூல் யசோதர காவியம். அடுத்து 641 கொஸ்டின். யசோதர காவியம் டேஸ் மொழியிலிருந்து டேஸ் தழுவ பெற்றதாகும். வடமொழியிலிருந்து தமிழில் தழுவ பெற்றதாகும். அடுத்து 642 கொஸ்டின். யசோதர காவியம் நூலின் ஆசிரியர் பெயர் அறியப்படவில்லை இன்னும். ஓகேங்களா? அடுத்து 643 கொஸ்டின். யசோதர காவியம் டேஸ் என்னும் டேஸ் நாட்டு மன்னனின் வரலாற்றை கூறுகிறது. யசோதரன் என்னும் அவந்தி நாட்டு மன்னனின் வரலாற்றை கூறுகிறது. அடுத்து 644 கொஸ்டின். யசோதர காவியம் டேஸ் சருக்கங்களை கொண்டது. 5 சருக்கங்களை கொண்டது. அடுத்து 645 கொஸ்டின். யசோதர காவியத்தின் பாடல்களின் எண்ணிக்கை 320 முதல் 330. அடுத்து 646 கொஸ்டின். எங்கும் எதிலும் எப்போதும் அன்பாயிரு, அன்பை விட உயர்ந்தது இந்த உலகில் வேறு எதுவும் இல்லை என்று கூறியவர் முத்துக்குமார்.
இது ஒரு இம்பார்ட்டன் கொஸ்டின் டைம் பாருங்கள். எங்கும் எதிலும் எப்போதும் அன்பாயிரு, அன்பை விட உயர்ந்தது இந்த உலகில் வேறு எதுவும் இல்லை என்று கூறியவர் நா. முத்துக்குமார். அடுத்து 647 கொஸ்டின். வயதின் பேரங்கரை உன்னையும் வாலிபத்திலும் நிறுத்தும் சிறகு முளைத்த தேவதைகள் உடன் கனவுகளை ஆசிர்வதிப்பார்கள். பெண் உடல் புதிராகும், உன் உடல் உனக்கே எதிராகும் என்று கூறியவர் நா. முத்துக்குமார். இது ஒரு இம்பார்ட்டன் கொஸ்டின். நம்ம ஷார்ட்டாக இது மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. பெண் உடல் புதிராகும், உன் உடல் உனக்கே எதிராகும் என்று கூறியவர் நா. முத்துக்குமார். அடுத்து 648 கொஸ்டின். புத்தகங்களை நேசி, ஒரு புத்தகத்தை தொடுகிற போது நீ ஓர் அனுபவத்தை தொடுவாய் என்றவர் நா. முத்துக்குமார். இது ஒரு இம்பார்ட்டன் கொஸ்டின். முன்னாடி சொல்ல பாருங்கள். புத்தகங்களை நேசி, ஒரு புத்தகத்தை தேடுகிற போது நீ ஓர் அனுபவத்தை புத்தகத்தை தொடுகிற போது நீ ஒரு அனுபவத்தை தொடுவாய் என்றவர் பார்த்தீங்கன்னா நா. முத்துக்குமார். அடுத்து 643 கொஸ்டின். யாராவது கேட்டால் இல்லை என்னும் கடன் வாங்கியாவது உதவி செய், அதில் கிடைக்கும் ஆனந்தம் அலாதியானது என்றவர் நா. முத்துக்குமார். அடுத்து 650 கொஸ்டின். உறவுகளிடம் நெருங்கியும் இரு, விலகியும் இரு, இந்த மண்ணில் எல்லா உறவுகளையும் விட மேன்மையானது நட்பு மட்டுமே என்று கூறியவர் நா. முத்துக்குமார். அடுத்து 651 கொஸ்டின். தன் மக்கள் மெய்தீண்டல் உயிருக்கு இன்பம் என்றவர் வள்ளுவர். அடுத்து 652 கொஸ்டின். மரபு கவிதை இயற்றும் முறைகளையும் கூறும் இலக்கண வகை யாப்பிலக்கணம். அடுத்து 653 கொஸ்டின். ஆசிரிய உரிசீர் எனப்படுவது ஈரசை சீர். அடுத்து 654 கொஸ்டின். ஈரசை சீர்களுக்கு வழங்கும் வேறு பெயர்கள் இயற்சீர், ஆசிரிய உரிசீர். அடுத்து 655 கொஸ்டின். காய் சீர்களை டேஸ் என்று அழைக்கிறோம், வெண்சீர்கள். அடுத்து 656 கொஸ்டின். பொங்கருவி தூங்குமலை பொதியமலை என்மலையே என்றவர் குமரகுருபரர். அடுத்து 657 கொஸ்டின். பெரியார் சிந்தனைகள் என்ற நூலின் ஆசிரியர் வே. ஆணைமுத்து. அடுத்து 658 கொஸ்டின். தங்கைக்கு என்ற நூலின் ஆசிரியர் மு. வரதராசன். அடுத்து 659 கொஸ்டின். தம்பிக்கு என்ற நூலின் ஆசிரியர் அறிஞர் அண்ணா. அடுத்து 660 கொஸ்டின். ஃபாண்ட் என்பதன் தமிழாக்கம் எழுத்துரு. அடுத்து 661 கொஸ்டின். பிலாசபி என்பதன் தமிழாக்கம் மெய்யியல் தத்துவம். அடுத்து 662 கொஸ்டின். சிலபல் என்பதன் தமிழாக்கம் அசை. அடுத்து 663 கொஸ்டின். ரைம் என்பதன் தமிழாக்கம் ஏய்பு தொடை, ரைமி. ஓகேங்களா. அடுத்து 664 கொஸ்டின். முதல் உலக தமிழ் மாநாடு நடைபெற்ற இடம், அதாவது இது வரைக்கும் நடந்த தமிழ் உலக மாநாடு பற்றி நம்ம பார்க்கலாம். ஓகேங்களா. 1966 ஆண்டு முதல் உலக தமிழ் மாநாடு நடைபெற்ற இடம் கோலாலம்பூர், மலேசியா. இரண்டாவது உலக தமிழ் நாடு பார்த்தீங்கன்னா சென்னையில் 1968. மூன்றாம் தமிழ் உலக மாநாடு பாரிஸ், பிரான்ஸில் 1970. நான்காம் உலக தமிழ் மாநாடு யாழ்ப்பாணம், இலங்கை 1974. ஐந்தாவது உலக தமிழ் மாநாடு நடைபெற்ற இடம் மதுரை 1981. ஆறாவது உலக தமிழ் மாநாடு நடைபெற்ற இடம் கோலாலம்பூர், மலேசியா, அதாவது 1987. அடுத்து ஏழாவது உலக தமிழ் மாநாடு நடைபெற்ற இடம் மொரிசியஸ் 1989. அடுத்து 1995 பார்த்தீங்கன்னா எட்டாவது உலக தமிழ் மாநாடு நடைபெற்ற இடம் தஞ்சையிலும். ஓகேங்களா. அடுத்து 672 கொஸ்டின். 2010 செம்மொழி மாநாடு நடைபெற்ற இடம் கோவை. இது நல்ல கொஸ்டின் ஞாபகம் வச்சுக்கோங்க. செம்மொழி மாநாடு 2010 ஆண்டு நடைபெற்ற இடம் எது பார்த்தீங்கன்னா கோவை. அடுத்து 673 கொஸ்டின். நான் மனிதனை சார்ந்து எதுவும் எனக்கு புறமன்று என்று கூறியவர் லத்தீன் புலவர் தெரன்ஸ். இது ஒரு இம்பார்ட்டன் கொஸ்டின். மட்டும் பாருங்கள். நான் மனிதனை சார்ந்த எதுவும் எனக்கு புறமன்று என்று கூறியவர் லத்தீன் புலவர் தெரன்ஸ். அடுத்து 674 கொஸ்டின். முதிர்ந்த ஆளுமைக்கு 3 இலக்கணங்கள் இன்றியமையாதவை என்று கூறியவர் கோர்டன் ஆல்போர்ட். அடுத்து 675 கொஸ்டின். குறிக்கோள் இல்லாதவன் வெறும் சதை பிண்டம் என்பதை பூட்கையில்லோன் யாக்கை போல என்று புறநானூற்றில் கூறிய புலவர் ஆலந்தூர் கிழார். குறிக்கோள் இல்லாதவன் வெறும் சதை பிண்டம் என கூறும் நூல் எதுன்னு பார்த்தீங்கன்னா புறநானூறு. அந்த புறநானூற்று நூலை ஏற்றது யாருன்னு பார்த்தீங்கன்னா ஆலந்தூர் கிழார். அடுத்து 676 கொஸ்டின். இம்சை செய்தது வறுமைக்கு ஆமெனில் அறவிலை வணிகம் ஆய்அலன் என்று கூறும் நூல் புறநானூறு. அடுத்து 677 கொஸ்டின். இமயத்துக்கோடு உயர்ந்தன்ன தம் இசை நட்டு தீது இல் யாக்கையோடு
மாய்தல் தவத்தலையே என்று கூறும் நூல். புறநானூறு. நோட்டை பாருங்கள். இமயத்துக்கோடு உயர்ந்தன்ன தம் இசை நட்டு தீது இல் யாக்கையோடு மாய்தல் தவத்தலையே என்று கூறும் நூல் புறநானூறு. அடுத்து 678 கொஸ்டின். இமயத்தீண்டி இன்குரல் பயிற்சி கொண்டல் மாமலை பொழிந்த நுட்பன்றிலிரும் வாலிய பலவே என்று கூறும் நூல் புறநானூறு. அடுத்து 679 கொஸ்டின். எல்லாருடைய நாடுகளும் நமக்கு தாய்நாடு என்றும் நம் நாடு எல்லா மக்களுக்கும் தாய்நாடு என்றும் நாம் கருதல் வேண்டும் என்று கூறியவர் செனக்கா. அடுத்து 680 கொஸ்டின். மக்கள் அனைவரும் மக்கட்தன்மையை வளர்க்க வேண்டும் என்பதற்காக எழுதப்பட்ட நூல் திருக்குறள். அடுத்து 681 கொஸ்டின். தமிழுக்கு தொண்டாற்றிய கிறித்துவ பெரியார்களுள் குறிப்பிடத்தக்கவர் தனிநாயகம் அடிகள். கிறித்துவ பெரியார் யாரும் பார்த்தீங்கன்னா தனிநாயகம் அடிகள். இது ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து 682 கொஸ்டின். தமிழ் பண்பாடு என்ற இதழை தொடங்கியவர் தனிநாயகம் அடிகள். அடுத்து 683 கொஸ்டின். தமிழின் பரப்பையும் சிறப்பையும் உலகின் பல நாடுகளில் பரவலாக்கியவர் தனிநாயகம். அடுத்து 684 கொஸ்டின். அகில உலக தமிழாய்வு மற்றும் தமிழாய்வு மன்றம் உருவாக காரணமானவர் தனிநாயகம் அடிகள். அடுத்து 685 கொஸ்டின். இந்திய மலைக்கும் இமயமலைக்கும் இடைப்பட்ட நிலப்பரப்பு கரும பூமி. அடுத்து 686 கொஸ்டின். படுதரை வையம் பாத்திய பண்பே என்னுள் தொல்காப்பியம். அடுத்து 687 கொஸ்டின். பிறப்பிற்காக வாழ்வதே உயர்ந்த பண்பும் பண்பாடும் என்று கூறுவது புறநானூறு. பிறருக்காக, ஓகேங்களா, பிறருக்காக வாழ்வதே உயர்ந்த பண்பும் பண்பாடும் என்று கூறுவது புறநானூறு நூல். அடுத்து 688 கொஸ்டின். திருக்குறளை போன்ற உயர்ந்த கொள்கைகள் கொண்ட செயல்களை உலக இலக்கியத்தில் காண்பது அரிது என்றவர் ஆல்பர்ட் ஸ்வைட்சர். இது ஒரு பாட்டு கொஸ்டின். நோட்டை பாருங்க. திருக்குறளை போன்ற உயர்ந்த கொள்கைகள் கொண்ட செயல்களை உலக இலக்கியத்தில் காண்பது அரிது என்றவர் ஆல்பர்ட் ஸ்வைட்சர். அடுத்து 689 கொஸ்டின். திருவள்ளுவரை உலகப் புலவர் என்று அழைத்தவர் ஜியு போப். அடுத்து 690 கொஸ்டின். உள்ளற்க உள்ளம் சிறுகுவ என்றுரைப்பவது திருக்குறள். அடுத்து 691 கொஸ்டின். பிம்பங்களற்ற தனிமையில் ஒன்றிலொன்று முகம் பார்த்தன சலூன் கண்ணாடிகள் முத்துக்குமார். அடுத்து 692 கொஸ்டின். வெட்டுக்கிளியின் சப்தத்தில் மலையின் மௌனம் ஒரு கணம் அசைந்து திரும்புகிறது ஜப்பானிய கவிஞர் பாஷே. அடுத்து 693 கொஸ்டின். பழங்களை விடவும் நசுங்கி போனது அடுத்த மனிதர்களின் மீதான அக்கறை என பாடியவர் கல்யாண்ஜி. இது ஒரு இம்பார்ட்டன் கொஸ்டின். நோட்டை பாருங்க. பழங்களை விடவும் நசுங்கி போனது அடுத்த மனிதர்கள் மீதான அக்கறை என பாடியவர் கல்யாண்ஜி. அடுத்து 694 கொஸ்டின். அனைவரும் இலக்கணம் குறிப்பு முற்றுமை. அடுத்து 695 கொஸ்டின். கல்யாண்ஜியின் இயற்பெயர் கல்யாண சுந்தரம். அடுத்து 696 கொஸ்டின். கல்யாண்ஜி சாகித்ய அகாதமி விருது பெற்ற ஆண்டு 2016 ஆண்டு. அடுத்து 697 கொஸ்டின். அக்கறை என்னும் கவிதை பேழையின் ஆசிரியர் கல்யாண்ஜி. அடுத்து 698 கொஸ்டின். கல்யாண்ஜியின் கவிதை நூல்கள் புலரி, முன்பின், ஆதி, அந்நியமற்ற நதி, மணல் உள்ள ஆறு. அடுத்து 699 கொஸ்டின். கல்யாண்ஜியின் கடிதங்கள் தொகுக்கப்பட்டு டேஸ் என்ற பெயரில் வெளியானது சில இறகுகள் சில பறவைகள். கொஸ்டின் இப்படி கேட்கலாம் பாருங்க. கல்யாண்ஜியின் கடிதங்கள் இப்படி கிளம்புற சில இறகுகள் சில பறவைகள் என்ற பெயரில் வெளிவந்த நூல் யாருதுன்னு பார்த்தீங்கன்னா கல்யாண்ஜி இது, ஓகேங்களா. அடுத்து 70 கொஸ்டின். கல்யாண்ஜியின் சிறுகதை நூல்கள் கலைக்க முடியாத ஒப்பனைகள், தோட்டத்துக்கு வெளியில் சில பூக்கள், உயரப்பறத்தல், ஒளியிலே தெரிவது. அடுத்து 71 கொஸ்டின். கல்யாண்ஜியின் கட்டுரை தொகுப்பு அகமும் புறமும். அடுத்து 72 கொஸ்டின். இமயத்துக்கோடு உயர்ந்தன்ன அடியோடிட்ட சொல்லின் பொருள் உயர்ந்தன் கோடு பார்த்தீங்கன்னா மலையுச்சி. அடுத்து 73 கொஸ்டின். வண்ணதாசனுக்கு சாகித்ய அகாதமி பரிசு பெற்று தந்த நூல் ஒரு சிறு இசை. அடுத்து 74 கொஸ்டின். யாமம் என்பது எந்நிலத்தில் வளரும் பாலை. அடுத்து 75 கொஸ்டின். கேடில் விழிச்செல்வம் கல்வி ஒருவருக்கு மாடல்ல மற்ற எவை பயின்றந்துள்ள அணி பொருள் பின்வரு நிலையணி. அடுத்து 76 கொஸ்டின். ஐந்தாம் வேதம் மகாபாரதம். அடுத்து 77 கொஸ்டின். ஞானபானு எனும் மாத பத்திரிகையின் ஆசிரியர் எஸ் சுப்பிரமணிய சிவா. அடுத்து 78 கொஸ்டின். வெண்பாவிற் புகழேந்தி பரணிக்கோர் செயங்கொண்டார் விருத்தம் என்னும் ஒன்பாவிற்கு உயர்கம்பன் என்று பாராட்டியவர் பலபடை சொக்கநாத புலவர். அடுத்து 79 கொஸ்டின்.
எத்துணையும் பேதமுறாது எவ்வுயிரும் தம்முயிர் போல் எண்ணி உள்ளே ஒத்துரிமை அடையவராய் உவக்கின்றார் வள்ளலார். கொஸ்டினோட மேலே பாருங்க. எத்துணையும் பேதமுறாது எவ்வுயிரும் தம்முயிர் போல் எண்ணி உள்ளே ஒத்துரிமை அடையவராய் உவர்கின்றவர் அப்படின்னு சொன்னது வள்ளலார். அடுத்து 710 கொஸ்டின். சிற்பியின் மகள் என்ற நூலின் ஆசிரியர் பூவண்ணன். சிற்பியின் மகள் என்ற நூலின் ஆசிரியர் பூவண்ணன். அடுத்து 711 கொஸ்டின். ஹியூமன் என்பதன் தமிழாக்கம் மனிதன். அடுத்து 712 கொஸ்டின். பர்சனாலிட்டி என்பதன் தமிழாக்கம் ஆளுமை. அடுத்து 713 கொஸ்டின். கல்ச்சுரல் அகாடமி என்பதன் தமிழாக்கம் பண்பாட்டு கழகம். அடுத்து 714 கொஸ்டின். ஃப்ரீ வெர்சி வசன கவிதை. அடுத்து 715 கொஸ்டின். ஸ்மைலி என்பதன் தமிழாக்கம் உவமையணி, சரி சிமிலி, ஓகேங்களா. அடுத்து 716 கொஸ்டின். மெட்டப்பர் என்பதன் தமிழாக்கம் உருவக அணி. அடுத்து 717 கொஸ்டின். நல்ல எனும் அடைமொழி பெற்று வரும் நூல் குறுந்தொகை. அடுத்து 718 கொஸ்டின். வேலம் என்பதன் பொருள் ஆண் யானை. அடுத்து 719 கொஸ்டின். யா என்பதன் பொருள் ஒரு வகை மரம். அடுத்து 720 கொஸ்டின். கலையிய இலக்கண குறிப்பு சொல்லிசை அளபடை. அடுத்து 721 கொஸ்டின். தமிழர் வாழ்வின் அகம்பொருள் நிகழ்வுகளை கவிதையாக்கி கூறும் நூல் குறுந்தொகை. அடுத்து 722 கொஸ்டின். குறுந்தொகை நூலில் உள்ள பாடல்கள் 401 பாடல். அடுத்து 723 கொஸ்டின். குறுந்தொகை பாடலில் உள்ள அடிவரையறை 4 முதல் 8 வரை. அடுத்து 724 கொஸ்டின். குறுந்தொகை நூலினை முதலில் பதிப்பித்தவர் 1915 சௌரி பெருமாள் அரங்கனார். குறுந்தொகை நூலை முதலில் பதிப்பித்தது யாரும் பார்த்தீங்கன்னா சௌரி பெருமாள் அரங்கனார் 1915 பதிப்பித்தார். அடுத்து 725 கொஸ்டின். நகை பெரிது உடையர் நல்களும் நல்குவார் என்று பாடியவர் பாலை பாடிய பெருங்கடுங்கோ. அடுத்து 726 கொஸ்டின். பெருங்கடுங்கோ எந்த மரபை சேர்ந்தவர்? சேர மரபு. அடுத்து 727 கொஸ்டின். சமுத்திரம் படைத்த சிறுகதைகள் வாடாமல்லி, பாறைப்புறா, மண்சுமை. அடுத்து 728 கொஸ்டின். வேரில் பழுத்த பலா எனும் நூலின் ஆசிரியர் சமுத்திரம். அடுத்து 729 கொஸ்டின். தமிழக அரசின் பரிசினை பெற்ற சமுத்திரம் அவர்களின் சிறுகதை படைப்பு குற்றம் பார்க்கில். அடுத்து 730 கொஸ்டின். சமுத்திரம் எந்த மாவட்டத்தை சேர்ந்தவர்? திருநெல்வேலி. அடுத்து 731 கொஸ்டின். சமுத்திரம் சாகித்ய அகாதமி விருது பெற்ற நூல் வேரில் பழுத்த பலா. அடுத்து 732 கொஸ்டின். அணிகளில் இன்றியமையாத அணி உவமை அணி. அடுத்து 733 கொஸ்டின். இனிய உளவாக இன்னாத கூறல் கனியிருப்ப காய் கவர்ந்தற்று இதில் பயின்று வந்துள்ள அணி உவமை அணி. அடுத்து 734 கொஸ்டின். உவமையும் எனும் இரண்டும் ஒன்றே என்று தோன்ற கூறுவது உருவக அணி. அடுத்து 735 கொஸ்டின். துப்பார்க்கு துப்பாய துப்பாக்கி துப்பார்க்கு துப்பாய தூவும் மலை இதில் பயின்று வந்துள்ள அணி சொற்பொருள் பின்வரும் நிலை அணி. அடுத்து 736 கொஸ்டின். தேவரணையார் கயவர் அவருந்தா மேவன செய்தொழுகலான் இதில் உள்ள அணி பஞ்ச புகழ்ச்சி அணி. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு 9th புக் ஃபுல்லாக முடிஞ்சு. அடுத்து 10th புக்கில் உங்களுக்கு கொஸ்டின் வருது. ஓகேங்களா. இந்த வீடியோ பிடிச்சா நம்ம சேனலில் ஒரு லைக் பண்ணுங்கள். வெல்கம்.